ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோழி குஞ்சுன்றவங்க வீட்டை தான் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க, உங்கள் வீட்டில் பல கோடி ரூபா சொத்து மதிப்பு உள்ளது இருக்குது. வாங்க, இவர் தான் இங்கே கொஞ்சம் பரவாயில்லை, இவர் தான் கோழி குஞ்சுன்றவர். இவர் வீட்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குன்னு அவன் வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க, முதல்ல கிச்சன்லேருந்து ஆரம்பிப்போம். என்ன ஒரு அடுப்பு இருக்கு, அது கீழே சிலிண்டர் இருக்கு. ரைட்டு, இந்த சிலிண்டர் என்ன ஒரு 60 லட்ச ரூபா திரும்ப? அது அப்போ என்ன இருக்குன்னு என்ன இருக்கிறதான் சொல்ல முடியுமா? நீதா 60 லட்ச ரூபா நீ 1 கோடி ரூபா வேணும். அது அப்போதான் சொல்லு சொல்லிட்டீங்க. என்ன ஒரு 60 லட்ச ரூபா திரும்ப? அது பல கோடிக்கு, பல கோடி. ஏப்பா, சொத்து மதிப்பே படுறது நிறையா இருக்கு. வாங்க, கிச்சனில் ஜாமான் வச்சுருக்காங்க, என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இது பேரு கடுகு, அதுக்கு பேர் உளுந்து. இது பேரு உளுந்து. ஏங்க மக்களே, இதுக்கு பேர் கடுகான். உளுந்தை பிடிச்சிட்டு கடுகுங்கிறான். உளுந்து. இது பேரு கறி மசாலா பட்டை. தெரியவே மாட்டேங்குதுடா. சோம்பு சீரகம் பார்க்குறேன். இது சீனி. சரி வாங்க, இன்னும் உள்ளாடிக்கு என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க ஆடியன்ஸ், வாங்க, இங்கே பாருங்க, 2 ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கிறான். 2 வண்டி இருக்கு, ஸ்ப்ளெண்டர் இருக்கு. மூஞ்சி தெரியல. பஸ் இருக்கு, ஸ்ப்ளெண்டர் இருக்கு. அப்புறம் கார்லாம், ஆடி கார்லாம் நின்றுச்சு. N95 இது மாதிரி சும்மா எடுத்து போயிருக்காங்க டூர் வரைக்கும் போறேன்ட்டு. அதுக்கப்புறம் வாங்க, இங்க ஒரு பீரல் இருக்கு, இதுல கோடிக்கணக்கு கேஷ் இருக்கு. ஐயோ அப்பா, என்ன ஒரு 50 லட்ச ரூபா திரும்ப இருக்கு பீரோல. அது கூட இருக்கு எல்இடி டிவி. யாரா டிவி எவ்வளோ? 10 கோடி. 10 கோடி? அப்பா. ஹோம் தேட்டர் பாருங்க, சோனிங்க, சாதாரணது கூட கிடையாது. ஒரு 5 கோடி. 5 கோடியா? பார்த்துக்கங்க. அப்புறம் இது கிடியாரம். இங்க இருங்க, கப்பலில் உள்ளதை தூக்கிட்டு வந்து இங்கே மாட்டி வச்சிருக்காங்க. 1 கோடி. வேண்டாம். இங்க ஓவியம். ஓவியம் எவ்வளோடா? இன்னும் ஒரு 80 லட்ச ரூபா இருக்குமா? 200 கோடி. ஐயோ அப்பா, இவன் சொத்து மதிப்பை கேட்டாவே தலையை சுத்துதுங்க எனக்கு. ஃப்ரிட்ஜை பாருங்க, ஃப்ரிட்ஜை பாருங்க. பிரிட்ஜுக்குள் ஒரு 50 கோடி. உள்ள வந்து பாருங்க, தக்காளி பழம், 2-3 முட்டை, மிளகாத்தூள், மிளகா, பால் தாங்க வச்சிருக்காங்க. இதுக்குள்ள வேற ஒரு இடியாப்பம், முட்டாஸ் இருக்கு, அவரக்காய் இருக்கு, ஒரு இத்து போன தேங்காய் ஒன்று இருக்கு, அவ்வளோதான். எங்கள் ஊர் பெரிய இது பேர் என்ன, தலையாட்டி பொம்மை. இந்த கோடிக்கணக்கில் வாங்கிட்டு போகிறாங்க. ராஜராஜ சோழன் வாழ்ந்த இது. வீட்டில் ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வெளியில் போய் பார்ப்போம். வாங்க, வெளியில் போய் பார்ப்போம் என்னென்ன வாங்கி வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கெல்லாம் வெளியில் பார்த்தோன்னா ஒரு இதுவும் இல்லைப்பா. 4 தட்டு முட்டு ஜாமான் வச்சுருக்கான். ஒரு 2 கோழி கூட அப்பு இருக்குது. ஒவ்வொரு கோழி கூட அப்புலேயும் 4-5 ட்ரைனோசரை பிடிச்சி அடைச்சி போட்டு வச்சுருக்கான். இன்னும் உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன். எல்லாம் கக்கூஸு போய் தான் பார்த்துருப்பீங்க. இவங்க வீட்டில் மட்டும் அதிசயமாக அடுப்பை கட்டி வச்சுருப்பாங்க. அதுவும் கவர்மெண்ட்டில் கொடுத்த கக்கூசு, இவங்க கூட கட்டலக்கா. கோடிக்கணக்கில் காசு. தென்னை மரம், 4 தென்னை மரம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தென்னை மரமும் 10 கோடி தரும். அதில் இருக்கிற இளநீ, ஒவ்வொரு இளநீ மட்டுமே ஒவ்வொரு கோடி ரூபா போகுங்க. பார்த்துக்கங்க. மேய்க்க விட்டுருக்கோம். தங்க முட்டை போடுற வாத்துங்க. இதை வச்சு தாங்க உனக்கு இவ்வளோ சொத்து மதிப்பே வந்துச்சு. தங்க முட்டை போடுற வாத்துங்க இதுதான். பார்த்துக்கங்க. ஒரு தங்க வாத்து இதுங்க, அதனால தாங்க நான் பணக்காரன். பணக்காரன் ஆனதுக்கு காசு எதுங்க உங்களுக்கு? எனக்கு இந்த வாத்துனால தான் தங்க முட்டை ஒவ்வொரு நாளைக்கு 10 முட்டை விடுது. முட்டை தானா இல்லை வேற எதுமா? 10 முட்டை விடுதுன்றீங்க? முட்டை தாங்க விடுது. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தங்க முட்டை. அதனால தாங்க பணக்காரனா இருக்கேன். சரிங்க. 100% தேக்கால செஞ்ச கட்டிலுங்க அது. பார்த்தீங்களா, மயில் உட்கார்றதுக்காக இவங்க தேக்கில் செஞ்ச கட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வசதியான ஆளுன்னு பார்த்துக்கங்க.
யூடியூப்லேருந்து அவ்வளோ வருமானம் வருதுங்க இவனுக்கு மட்டும் தனியாக. இதுதாங்க அவரோட வீடு, பார்த்துக்குங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 50 கோடி ரூபா தேருங்க அந்த வீடு. இந்த இடம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி போகும். நேர் ஹைவேல வச்சுருக்கான் வேறு.